ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவஜனமே, இந்த கால வேளையில கூட உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தை யாத்ராகமம் 34வது அதிகாரம் 2வது வசனம். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது அநேகரோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். மோசையோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். சிறு பிள்ளையான சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்ட மேய்ப்பரோடு கூட கர்த்தர் தூதன் மூலமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். அதே போல யோசேப்பை கூட பார்க்கும் பொழுது அவருடைய சொப்பனத்தில் கர்த்தர் பேசி இருக்கிறார். மரியாளோடு கூட கேப்ரியல் தூதனை அனுப்பி அவருடைய தூதன் மூலமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். இப்படி அநேகரோடு கூட கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களோடு கூட கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனை இல்லாதபடிக்கு விழுந்து போகிறோம். அநேக பிரச்சனைகளில் போய் சிக்கிக் கொள்ளுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு அப்படி நீங்க இருக்காதபடிக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை எப்படி கேட்க முடியும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், விடிய காலத்தில் மோசையை அதிகாலை நீ ஆயத்தமாகி, முதலாவது தேவனுக்கு ஏற்ற ஆயத்தப்பட வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா துர்குணங்களையும் விட்டு ஆண்டவரை தேடும் பொழுது, அவரை நேசித்து அவர் சமூகத்தை தேடும் பொழுது, அதிகாலையில் எந்த சத்தமும் இல்லாதபடிக்கு, ஒரு சத்தமும் கேட்கப்படாத நேரத்தில் என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அதிகாலையில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய இருதயம் பரிசுத்தப்பட வேண்டும். வீணான சிந்தனைகளை எடுத்து போடுங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி பரிசுத்தமாய் தேவனிடத்தில் போய் காத்திருக்கும் பொழுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த இருதயத்தோடு கூட கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற ஆலோசனைகளை கர்த்தர் தருவார். ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்று அதன்படி நீங்கள் வாழும்போது உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். எந்த பிரச்சனைகள் இல்லாதபடி உங்களுக்கு சமாதானத்தோடு கூட நடக்க. அதுபோல இன்றைக்கும் கூட என் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழுங்கள். அவர் எல்லோரும் கூட பேசுவார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கர்த்தர் பார்க்க மாட்டார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஏழை பணக்காரர் என்று கர்த்தர் பார்க்கிற தேவன் அல்ல. எல்லோரும் கூட கர்த்தர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்கள் உள்ளத்திலையும் இன்றைக்கு கூட அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். உங்களோடு கூட பேசி உங்களை வழி நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனவே என் அன்பு தேவஜனமே, கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்கள். அவர் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் சத்தத்தை கேட்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். அதிக நேரம் சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். எனவே இந்த கால வேளையில அப்படியா நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவருக்காக காத்திருங்கள். அவர் உங்களோடு கூட பேசுவார். ஜெபிப்போமா? மகிமை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில கூட அப்பா, இந்த பிள்ளைகள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவீராக. அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை கர்த்தர் தருவீராக. உடைய நீதியின் பாதைகளை உடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உடைய மகிமையினால் அவர்களை மூடிக்கொள்ளுவீராக. ஆசீர்வதி பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.